எப்பா முருகா, நம்மளோட ஃபாலோயர் குடும்ப நலன் வேண்டி ஆரோக்கியம் வேண்டி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்கள அர்ச்சனை பண்ணியாச்சு. இது மாதிரி நம்மளோட ஃபாலோயர் வந்து விசா அப்ளை பண்ணியிருக்காரு. இவருக்கு வெளிநாட்டு வேலைக்கு விசா அப்ளை பண்ணியிருக்காரு. சீக்கிரம் விசா வரணும், நல்லபடியாக வேலை அமைன்னு சொல்லி வேல் வாங்கி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. அது மாதிரி தன்னோட பையன், மூத்த பையன் நல்ல செல்வம் செழிப்போடு இருக்கணும். இப்போ ரெண்டாவது பையனுக்கு சீக்கிரம் திருமணம் முடியணும், அதனால் வேல் வாங்கி அர்ச்சனை பண்ண சொன்னால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. இன்னொரு ஃபாலோயர் சீக்கிரம் திருமணம் முடியணும், எனக்கு ஒரே திருமண தடையாக இருக்குது, பிரச்சனையாக மேலே பிரச்சனையாக இருக்குது, அதனால் சீக்கிரம் திருமணம் நடக்கணும், அதனால் வேல் வாங்கி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. இன்னொரு ஃபாலோயர் சீக்கிரம் நல்லா, அதாவது டூரிஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு, அவருக்கு நல்லபடியாக தொழில் சிறப்பாக அமையணும்னு சொல்லி வேல் வாங்கி அர்ச்சனை பண்ண சொன்னால் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. அது மாதிரி இன்னொரு ஃபாலோயர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வேலை வந்து சரியாகவே அமைய மாட்டேங்குது. அந்த வேலை வந்து பெர்மனெண்ட்டாக அமையணும், இன்னொரு வேலை கிடச்சி அந்த பெர்மனெண்ட்டாக அமையணும், லைஃபும் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி வேல் வாங்கி அர்ச்சனை பண்ண சொன்னாங்க. அவங்கள அர்ச்சனை பண்ணியாச்சு. எப்பா முருகா, இவங்க எல்லாருமே ஒன்றை நம்பி தான் இருக்காங்க. இவங்க எல்லாரோட வேண்டுதலையும் நிறைவேற்றி அவங்க சீரும் சிறப்புமாக இருக்கணும். வேல் வாங்கி அர்ச்சனை பண்ணால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.